வணக்கம். என் பேர் திரு. நான் பினாங்கில் இருக்கேன். ஓகே. எனக்கு வந்து பிளாக் இருக்குதுன்னு சொல்லி ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு உடம்பு நல்லா சரியில்லாமல் 3 பிளாக் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ நான் இது சொல்யூஷன் தேடுறப்ப வந்து தெரிஞ்சவங்க மூலிமா வந்து இன்டர்நேஷ்னல் பற்றி சொன்னாங்க. ஸோ அதோட நான் என்ன பண்ணேன், தெரிஞ்சதோட வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பிஃபீல்ன்ற ப்ராடக்டை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். தெரிஞ்சவங்க மூலிமா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு சொன்னாங்க? அவ்வளோ ஒரு சூப்பரான பர்சன், அவங்களுக்கு நீங்கள் முக்கியமாக நன்றி சொல்லுங்கள். ஓகே. அவங்க ஜெயா அக்கா. ஓகே. ஜெயா அக்கா வந்து எனக்கு அவங்க நானும் வேலை செய்கிறதுனால அவங்க எனக்கு வந்து ஆன்லைனில் தான் பழக்கம். ஸோ கான்டாக்ட் அப்போ அவங்ககிட்ட பேசியிருந்தேன். அப்போ இந்த ப்ராடக்டை பார்த்தோன்னே எனக்கு வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி தெரிய வந்துச்சு. பட் எனக்கு ஃபுல் டீட்டெயில் இல்லாததுனால அப்போ அவங்க அந்த ப்ராடக்ட் விற்கிறாங்க, அவங்க இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி அவங்க எம்பசடராக இருக்காங்கன்னு சொல்லி அதில் தெரிய வந்துச்சு. உனக்குன்னே அவங்கள கால் பண்ணி அப்போ நான் அந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட் பற்றி பிஃபீலை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயில் கேட்டுட்டு உனக்குன்னே ஜாயின் பண்ணி பிஃபீலை நான் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தேன். ஓகேண்ணே. ஸோ இப்போ நீங்கள் பீஃபீல் சாப்பிட்டீங்க. ஸோ சுமாராக ஒரு எத்தனை மாதத்துக்கு வந்து பீஃபீல் சாப்பிட்டீங்க? இப்போதைக்கு நான் ஒரு 6 மாதமாக சாப்பிட்டுட்ருக்கேன். ஓகே, 6 மாதம். ஓகே. உங்களுக்கு ஏற்கனவே வந்து டயக்னோஸ் பண்ணப்போ நீங்கள் என்ன மாதிரியான நோயில் இருந்தீங்க? ஓகே. எனக்கு வந்து பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பிளட் வெசலில் 3 பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது எனக்கு வந்து ஸ்டேண்ட் வைக்கணும்னு சொல்லி எல்லாம் ரெடி சொல்லிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் எல்லாம் டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பட் என்னன்னா எனக்கு வந்து ஸ்டேண்ட் வைக்கக்கூடாதுன்ற சிந்தனையில் ஆப்ரேஷன் அது இதுன்னு போகக்கூடாதுன்னு சொல்லி நான் உனக்கே வேறு சொல்யூஷன் தேடுறப்ப தான் இந்த பிஃபீலை பற்றி எனக்கு தெரிய வந்தது. ஓகேண்ணே. இப்போ வந்து இப்போ நீங்கள் பிஃபீலை குடிக்கும் போது இந்த ஒரு 6 மாதமாக குடிச்சிங்க. இதை குடிக்கும் போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க முதல்ல? ஓகே. எனக்கு வந்து இது வந்து ஆரம்பத்தில் வந்து பிஃபீல் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நைட்டில் சம்டைம் வந்து வேர்க்கும், சம்டைம் கொஞ்சம் படப்படப்பு இருக்கும். ஸோ கொஞ்சம் நெஞ்சில் அப்படியே ரொம்ப சம்டைம் அங்கங்கே சில இடத்துல வலி இருக்கும். இப்போ இங்கே முதுகு பின்னாடி காற்று பிடிச்சிக்கிற மாதிரி, ஸோ இந்த லெஃப்ட் ஆம்பு வலிக்கிற மாதிரி இதெல்லாம் வலி இருந்துச்சு. ஸோ அதை எடுத்ததோட எனக்கு அந்த வலியெலாம் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. ஓகே. ஸோ பிபியில் எடுக்கிறப்ப எனக்கு வந்து இப்போ நப்பாசன்னு சொல்லுவாங்களே அது நல்லா நார்மலாக இருந்துச்சு. தென் வேர்க்கிறதுலாம் இல்லை. நைட்டில் தூங்குறப்போ அந்த வேர்க்கிறது கொஞ்சம் அந்த படப்படப்புன்றது அதெல்லாம் இல்லாமல் போணுச்சு. ஸோ இதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, குட். ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு பலனை அடைஞ்ச பிறகு இப்போ ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்தாங்க? ஓகே. லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஒன் வீக் ஒரு 10 நாள் ஆச்சு. நான் அந்த டேட் அப்பாயின்மெண்ட் பிரகாரம் போனேன். ஸ்டேண்ட் வைக்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஸ்டேண்ட் வைக்கலை. ஸ்டேண்ட் வைக்காமல் அவங்க சொல்லிட்டாங்க, ஓகே உங்களோட 3 பிளாக்கில் வந்து 2 பிளாக்கில் வந்து லைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நாங்கள் பெலூன் வைக்கிறோம்னு சொல்லி 2 பெலூன் வச்சுட்டு ஒரு இது பிளாக்கில் வந்து சுத்தமாக கிளியர் ஆச்சு. 25% கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து 3லேருந்து 2 பெலூன் தான் வந்திருக்கேன். ஓகே, கிரேட்ண்ணே. ஒரு நல்ல மாற்றம் அடைஞ்சு நிறைய அதான். ஓகே. ஏன்னா வந்து பொதுவாக ஸ்டேண்ட் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்க உடல் ரீதியில் வந்து ரொம்ப அசதியாவோ ஒரு பாரமோ தூக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ நீங்கள் இந்த டயக்னோஸ்க்கு போயிட்டு வந்த பிறகு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே. போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த ப்ரொசீடியர்லாம் சொன்னாங்க. நான் அதே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ வெயிட் எதுவும் தூக்காமல் நார்மலாக எனக்கு அங்கே போயிட்டு வந்ததோட இப்போதைக்கு இன்னும் லுக் யங் இல்லை இன்னும் நிறைய தெம்பு இருக்குது உடம்புல. தூக்கமும் நல்லா இருக்குது. அந்த கொஞ்சம் என்னென்னா நம்மளோட பழைய இதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் ரொம்ப மாற்றங்கள் தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. மூச்சு விடுறதுக்கு அந்த வலியெலாம் குறைவாக இருக்குது. ரொம்ப அறவே வலி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. பட்டு சம்டைம் தான் வந்து எனக்கு அந்த ஃபீல் இருக்குது. இருந்தாலும் முந்தியோட இதுக்கு இப்போ ரொம்ப மாற்றம். எனர்ஜியாக இருக்குது ரொம்ப. ஓகேண்ணே. ஸோ இந்த பிஃபீல் தான் நீங்கள் குடிச்சீங்க. ஸோ இப்போ வெளியில் நிறையா பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரோக் அடைஞ்சிடுறாங்க, இந்த மாதிரி பிளாக்கில் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியனாக இந்த ப்ராடக்டை பற்றி அவங்களுக்கு நீங்கள் என்ன ரெக்கமெண்ட்? கண்டிப்பாக எடுத்து யார் இந்த நிறைய ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ எனக்கு அடைஞ்ச நன்மைகளை நான் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி மற்ற நண்பர்கள் இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். இதை வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் இருக்குது.
ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. Okay, உங்களோட thank you. பிஸி ஸ்கெடியூல்லையும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நீங்கள் அடைஞ்ச பலனை மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு நீங்கள் ஷேர் பண்ணது. ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தின உங்கள் ஜெயாவுக்கும் நீங்கள் முதல்ல நிறைய வாட்டி நன்றி சொன்னீங்க. உங்களோட சீனியர் மென்டோ வேறு பண்ணக்கே இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி தான் பண்ணணும் சொல்லணும். சரினாக்காவும். ஆமாம். ஸோ எல்லாரும் உங்களுக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் கொடுத்தாங்க.